வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் முள்ளங்கி மசால் தோசை செய்யலாம். நான் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருந்தேன். அதில் கடுகு, சீரகம் போட்டிருக்கேன். அது பொரியட்டும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய், ஒரு சின்னதாக வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை அந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிட்டு ஒரு கைப்பிடி நிறைய துருவின முள்ளங்கி சேர்த்துருக்கேன். முள்ளங்கியை நல்லா நைஸாக துருவி சேர்த்துக்கலாம். அது கூட உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வதக்கும் போதே அந்த முள்ளங்கி வெந்துடும். இப்போ இது கூட வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து கொஞ்சம் நசுக்கி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, முள்ளங்கி மசாலா ரெடி ஆகிடுச்சு. தோசை தவா காஞ்சதும் அதில் மெல்லிசாக தோசை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி மெல்லிசாக திரட்டி விட்டுக்கிட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தோசை நல்லா கிறிஸ்பியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். திருப்பியெல்லாம் போட வேண்டாம். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வேக வச்சு மடித்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்ட்டான முள்ளங்கி மசால் தோசை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். வெயில் நாளில் முள்ளங்கிலாம் அடிக்கடி சேர்த்து சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கோடவே இந்த முள்ளங்கியையும் துருவி போட்டு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.